إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முன்னாடி நிறைய இடம் இருக்கு பாருங்க. சஃபா அப்படி உட்காந்துட்டீங்கன்னா பின்னாடி நிறைய சகோதரர்கள் நின்று இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடம் கிடைச்சது இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமான முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டில் ஜும்ஆவுடைய குத்பாவை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹ்வை சிறப்பான முறையில் வணங்கி வழிபட்டு செல்வதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தீனிலே, குர்ஆனிலே நமக்கு வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதை மட்டும் அல்லாஹ் தஆலா கற்றுத் தரவில்லை. மாறாக மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மனிதர்கள் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள், நேரம் இவைகள் அனைத்துமே தேவை. ஆகவே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தேவையாக இருக்கின்ற ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள், ஏன் நாள், நேரத்தை முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூர் عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. வானம் பூமி படைத்த நாட்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடங்களை படைத்திருக்கிறான். 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு மின்ஹா 4 ஹுரும் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த 4 மாதங்கள் என்னென்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு கற்றுத் தருகிறார். ஒன்று துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப்
4 மாதங்கள் ஹரும் கண்ணியமானவை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். கடந்த ஹஜ்ஜுடைய மாதம், போன மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ அதே போன்றுதான் இந்த முஹர்ரமுடைய மாதமும் கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கிறது. சொல்ல வேண்டும் என்றால் இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய சிறப்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். எந்த மாதத்தையும் அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்வதில்லை. முஹர்ரமுடைய மாதத்தை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். எப்படி போன மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே தியாகச் செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூர்ந்தோமோ, அதே போன்று இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் நினைவு கூறுகின்ற ஒரு தியாகச் செம்மல் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வாழ்க்கையிலே கடுமையான சோதனை, கடுமையான ஆட்சிக்கு கீழே பிறந்து அந்த ஆட்சிக்கு கீழே வாழ்ந்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படிப்பட்ட ஆட்சி? ஆண் குழந்தைகள் பிறந்தாலே அந்த குழந்தைகளை உயிருடன் கொலை செய்து விட வேண்டும் என்ற திட்டத்திலே வாழ்ந்த ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு கீழே வாழ்ந்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பார்த்தால் ஆண் குழந்தையாக இருக்கிறார். பதட்டம் அடைந்து ஃபிரௌனுக்கு தெரிந்தால் இந்த குழந்தையை கொன்று விடுவாரே என்று பதட்டத்தில் ஈஜிப்தில் உள்ள நைல் நதி, இன்றும் அந்த நதி இருக்கின்றது, நைல் நதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு தொட்டிலை போன்று செய்து அந்த குழந்தையை அந்த தாயார் அப்படியே அனுப்பி வைக்கிறார்கள் நதியிலே, அல்லாஹ்வின் மீது தவக்குல் கொண்டு. இறுதியிலே அந்த குழந்தையை ஃபிரௌனுடைய மனைவி தாயார் ஆசியா அம்மையார் அவர்களே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பட்டாளத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த குழந்தை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஃபிரௌன் எப்படிப்பட்ட அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக பேசுகின்ற ஒரு நபி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். சூரா பக்ராவில் ஆரம்பித்து சூரத்துல் அஅரா வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அதிகமாக பேசுகிறார். குர்ஆனிலே அதிகமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்ற ஒரு நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பேசிய நபியும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா. நபிமார்களிலேயே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பேசிய நபி யார் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரா நிசாவுடைய இறுதி வசனங்களிலே நமக்கு பதிவு செய்கிறான். காரணம், அந்த அளவுக்கு பயங்கரமான சோதனையான காலகட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம். ஆகவே தான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி ஃபிரௌன் தொந்தரவு செய்தாரோ அதே போன்று என்னுடைய காலத்து ஃபிரௌன் அபூ ஜஹல் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஜஹலை விட மிக கொடிய ஒரு அநியாயக்காரன் தான் ஃபிரௌன். அபூ ஜஹலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அருமை சஹாபாக்களையும் எவ்வளவு தொந்தரவு செய்தான், அடித்தான், சித்திரவதை செய்தான் என்றெல்லாம் வரலாறுகளை நாம் படித்திருப்போம். அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் தான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் சொன்னான், ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன், எனக்கு மேல் எந்த இறைவனும் கிடையாது என்று ஆணவத்திலே துடித்துக் கொண்டிருந்தான் ஃபிரௌன். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். தைரியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்குவாய் பேசக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு சென்றார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி வஜ்அல்னி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அഖி உஷ்துத் பிஹி அஸ்ரி வஅஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி கை நுஸப்பிஹக கதீரா வனذ்குரக கதீரா இன்னக குன்த பினா பஸீரா என்று துஆ செய்துவிட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே பேசுவதற்காக செல்கிறார். யஃகஹு கௌலி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, அல்லாஹ்வே
என்னுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து வைப்பாயாக. நான் பேசும் பொழுது அவர்கள் விலகிக் கொள்ளும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சை நீ கூர்மையாக ஆக்குவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு ஃபிரௌனிடத்திலே தௌஹீதை சொல்வதற்காக செல்கிறார். அந்த நேரத்திலே ஃபிரௌன் ஒரு ஆணவக்காரன், அக்கிரமக்காரன் என்பதை படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் ஃபிரௌனிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். சூரா தாஹா இந்த அத்தியாயத்தை திறந்து வாருங்கள் வீட்டுக்கு சென்று. فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் ஃபிரௌனிடத்திலே ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது قَوْلًا لَيِّنًا உங்களுடைய குரலை தாழ்த்திய நிலையில் பேசுங்கள். சப்தமாக பேசினால் அவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், உங்களை ஏதேனும் செய்து விடுவான். ஆகவே கௌலன் லய்யினா உங்களுடைய குரலை சற்று தாழ்த்தியவர்களாக ஃபிரௌனிடத்திலே பேசுங்கள். அவ யதக்கர் அவ் யக்ஷா ஒன்று நீங்கள் சொல்வது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தும், இல்லை என்றால் அவனுக்கு ஒரு நல்ல உபதேசமாக அமையும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். இது ஹபிலா ஃபிரௌன இன்னஹு தகா நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் பாவத்திலே வரம்பு மீறியவனாக இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதை சொல்வதற்காக பயப்படவில்லை. அநியாயக்காரனாக இருக்கட்டும், அக்கிரமக்காரனாக இருக்கட்டும், தன்னை இறைவனாகவே சொல்லட்டுமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படவில்லை, நடுங்கவில்லை, தைரியமாக சென்றார்கள். சென்று ஃபிரௌனை பார்த்து சொன்னார்கள், இன்னமா இலாஹுக்கும் அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹு வஸஅ குல்ல ஷைஇன் இல்மா. ஃபிரௌனே, உன்னையும் என்னையும் படைத்தவன், இந்த அடிமைகள் எல்லாம் படைத்தவன், அந்த சராசரங்களை படைத்தவன் தான் அல்லாஹ். அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. எப்படி நான் அல்லாஹ்வின் சாதாரண அடிமையோ அதே போன்று நீயும் அல்லாஹ்வின் சாதாரண அடிமைதான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி சாதாரண அடிமைகளோ அதே போன்று நீயும் அல்லாஹ்வுடைய சாதாரண அடிமைதான். இறைவனுடைய எந்த ஆற்றலும் வல்லமையும் உனக்கு அறவே கிடையாது என்பதாக ஃபிரௌனிடத்திலே தைரியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அந்த நேரத்திலே சகோதரர்களே, ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம், கடுமையான ஆவேசம். அப்போதே ஃபிரௌன் திட்டம் தீட்டி விடுகிறான். நமக்கு எதிராக இவர் பேசுகிறார், இவரை நாம் விட்டு வைக்க கூடாது என்பதாக நினைத்து ஃபிரௌன் என்ன செய்கிறார் என்றால் அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாம் வளைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளைக்கிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குச்சியிலே மிகப்பெரிய ஒரு முஅஜிஸத், ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு முஅஜிஸத், அற்புதத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவார். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்வை இல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து அழுது கொண்டே இருந்து பார்வை போனதோ, கையில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், உங்களுடைய தந்தையின் தலையிலே போடுங்கள். அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை போய்விட்டது. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னார், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து உங்களுடைய தந்தையின் தலையிலே போடுங்கள் என்று சொல்ல போட்டவுடன் அவர்களுக்கு பார்வை வந்து விட்டது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வழங்குவான். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் தான் கையில் இருக்கக்கூடிய குச்சி. சகோதரர்களே, அந்த குச்சை ஒரு முறை கீழே போடுகிறார்கள். கீழே போட்டவுடனே அது மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறிவிட்டது. எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். சூரா தாஹா இந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள். ஒரு பெரிய பாம்பாக மாறிவிட்டது. அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாம் அதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆச்சரியமாக பார்த்துவிட்டு உடனே ரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூன் மூசாவும் சொன்ன அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று முஸ்லிம்களாக மாறி உடனே சஜதா செய்து விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாம் இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை பார்த்து கேட்கிறார், قال آمنتم له قبل أن آذن لكم إنه لكبيركم الذي علمكم السحر فلأقطعن أيديكم وأرجلكم من خلاف ولأصلبنكم في جذوع النخل ولتعلمن أينا أشد عذابا وأبقى. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகின்றீர்களா? உங்களுடைய மாளிகாரை வெட்டி உங்களை மரத்துக்கு மேலாக ஏற்றி கடுமையா நான் உங்களை கொல்லுவேன் என்று சொல்லியும் கூட அந்த சூனியக்கார மக்கள் பயப்படவில்லை. சகோதரர்கள், அநியாயக்கார அக்கிரமக்கார ஆட்சியாளரை பார்த்து பயப்படவில்லை.
அந்த மக்கள் சொன்னார்கள், இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத் துன்யா, உன்னுடைய தீர்ப்பெல்லாம் இந்த துன்யாவிற்கு தானே, இன்ன வேண்டுமானாலும் செய்து கொள், எங்களை கொன்று விடு, எங்களை இன்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நாங்கள் எல்லாம் உன்னுடைய தீர்ப்புக்கு கீழே நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு பாம்பாக மாறிய ஒரு முஅஜிசத்தை நாங்கள் பார்த்தும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் பாவிகள். ஆகவே அந்த மக்கள் ரப்பனா இன்னனா ஆமன்னா லியக்ஃபிர லனா ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மின ஸிஹர் வல்லாஹு கைரு வ அப்கா, அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாயாக என்று அந்த சூனியக்காரர் மக்கள் முஸ்லிம்களாக மாறி அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள் என்பதாக சூரத்து தாஹின் அத்தியாயத்திலும் சூரத்துல் அராஃபின் அத்தியாயத்திலும் அல்லாஹ் தஆலா அவருடைய வரலாறுகளை பதிவு செய்கிறார். சகோதரர்களே, ஃபிரௌன் எந்த அளவுக்கு ஒரு அநியாயக்காரன் என்றால், ஃபிரௌனுடைய காலத்திலே ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொடுப்பதற்காக மாசியா என்ற ஒரு தாயார் இருந்தார்கள். அந்த தாயார் ஒரு முறை ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விட்டது. உடனே அந்த தாயார் பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை எடுக்கிறார். பிஸ்மில்லா சொல்லி அந்த சீப்பை எடுக்கும் பொழுது ஃபிரௌனுடைய மகள் என்ன செய்கிறாள் என்றால், என்னுடைய தந்தையின் பட்டாளத்தில் நீ வாழ்ந்து கொண்டு என்னுடைய தந்தையை இறைவனாக நீ ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை இறைவனாக நீ ஏற்றுக்கொள்கிறாயே என்று கூறிவிட்டு உடனே ஃபிரௌனிடத்தில் சென்று சொல்லிவிடுகிறார், இந்த மாதிரி உங்களுடைய பட்டாளத்தில் வாழ்ந்து கொண்டு உங்களை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பெண்மணி அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், அவர்களுக்கு நீங்கள் கடுமையாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மகள் கூற ஃபிரௌன் என்ன செய்தான்? சகோதரர்களே, ஃபிரௌன் அந்த தாயாருடைய 3 பிள்ளைகளையும் அந்த தாயாரையும் அழைத்து வர சொல்கிறான். முதல் குழந்தையை பிடுங்கி என்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டால் இந்த குழந்தையை நான் விட்டு விடுவேன், இல்லை என்றால் நான் கொன்று விடுவேன் என்று சொல்ல அந்த தாயார் சொன்னார்கள், இல்லை, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, இறைவனுடைய ஆற்றல் வல்லமை எதுவுமே உனக்கு கிடையாது, நீ ஒரு சாதாரண இறைவனுடைய அடிமைதான், உன்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூற முதல் குழந்தையை பிடித்து கொலை செய்து விடுகிறார் ஃபிரௌன். இரண்டாவது குழந்தையை பிடுங்கி கேட்கிறார், இப்போது என்னை இறைவனாக ஏற்றுக்கொள், இல்லை என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொல்ல அந்த தாயாரை மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, அல்லாஹ்தான் இறைவன், நீ எல்லாம் இறைவன் கிடையாது என்று சொல்ல இரண்டாவது குழந்தையையும் கொன்று விடுகிறார். இப்படி 3 குழந்தைகளையும் அல்லாஹ்விற்காக அந்த தாயார் இஸ்லாத்திற்காக வந்து விட்டார். எவ்வளவு பெரிய ஈமான் சகோதரர்களே! இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய மக்களை மதரசாவுக்கே அனுப்புவதில்லை. கேட்டால் அவனுக்கு ஸ்கூல் படிப்பு கரெக்டா இருக்குது, கராத்தா கிளாஸுக்கு போறான், டியூஷன் போகணும், அதுக்கே அவனுக்கு நேரம் கரெக்டா இருக்கு, மதரசாக்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகின்ற எத்தனையோ பெற்றோர்கள் நம்முடைய மஹல்லாவிலே வாழுகின்ற மஹல்லாக்களை இருந்து கொண்டு அவ்வாறு பேசுகின்ற பெற்றோர்களை நம்மால் பார்க்க முடியாது. அந்த தாயார் இஸ்லாத்திற்காகவே தன்னுடைய மக்களை அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் ஒரு 2 மணி நேரம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்று குர்ஆன் படிப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலே இடமில்லை என்றால் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பெற்றோர்கள் மறந்து விடாதீர்கள். இறுதியாக அந்த தாயார் ஃபிரௌனிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள், ஃபிரௌனே, அடுத்தது என்னை நீ கொலை செய்து விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய கோரிக்கையை மட்டும் நீ நிறைவேற்றுவே என்று சொல்ல ஃபிரௌன் கேட்கிறான், என்ன சொல் என்று சொல்ல, என்னை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று சொல்ல அந்த தாயார் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உடம்பிலே உயிர் இருக்கும் வரை அல்லாஹ் மட்டும்தான் இறைவனாக நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன், உன்னுடைய கோரிக்கை என்ன என்று சொல்ல, எங்கே என்னுடைய குழந்தையை நீ அடக்கம் செய்கின்றாயோ அதே இடத்துல என்னையும் அடக்கம் செய்துவிடு, அதுதான் என்னுடைய கோரிக்கை என்று கூறிவிட்டு அந்த தாயாரும் இஸ்லாத்திற்காக ஷஹீதாகிவிட்டார். யோசித்து பாருங்க சொல்ல, எப்படிப்பட்ட ஈமான், எப்படிப்பட்ட அந்த வலுவான ஈமான், அந்த ஈமான் நம்ம இடத்துல இருக்கின்றதா என்பதை நம்மால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியான இந்த காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஆணவம் பிடித்த அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்த ஆரம்பித்து விடுகிறார். பாருங்கள் சகோதரர்களே, அப்படிப்பட்ட அநியாயக்காரன் ஃபிரௌன், அப்படிப்பட்ட அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை வழங்கிவிட்டார். நபிமாருடைய மனைவிமார்களுக்கு ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. குறிப்பாக நூஹ், லூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய மனைவிமார்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கவில்லை. அவங்க எல்லாம் முஸ்லிம் கிடையாது, காஃபிர். யார்?
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 வருடம் வாழ்ந்து பல வருடங்களாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஒரு காஃபிர். அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவர்களும் ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிர். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அவரும் முஸ்லிம் அவரும் காஃபிர். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. நூஹுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் காஃபிர்களாக இருந்தார்கள். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை வழங்குகிறார். அவர்கள் ஒரு முஸ்லிம். பேலஸிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாயார், பட்டாளத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாயார் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன துஆ செய்கிறார்கள் தெரியுமா? ராணி, கணவன் ராஜா, இவர்கள் ஒரு ராணி. உலக வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை, உலகத்துடைய ஆடம்பரங்களை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ்வே சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை தருவாயாக, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை தருவாயாக. உலகத்திலேயே மாளிகையிலே வாழ்கின்ற அந்த தாயார் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பாமல், அந்த சுகமான வாழ்க்கையை விரும்பாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்வே சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை நீ தருவாயாக என்று அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். காரணம், சொர்க்கத்துடைய மாளிகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது முத்துக்களால் கட்டப்பட்ட வீடுகள். சொர்க்கத்துடைய வீடு என்பது நம்மை போன்ற செங்கல் ஜல்லி மண்ணில் எல்லாம் இல்லை, முத்துக்களால் கட்டப்பட்ட வீடு. உள்ளிருந்து பார்த்தால் வெளியே யாரு செல்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும், ஆனால் வெளியிருந்து உள்ளே பார்த்தால் உள்ள என்ன நடக்கிறது என்பது தெரியாது. அதுதான் சொர்க்கத்துடைய வீடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். முத்துக்களால் செய்யப்பட்ட வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்ற பொழுது ஒரு மாளிகையை பார்க்கிறார்கள். பார்த்து கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், ஜிப்ரீலே இது எனக்குரிய மாளிகையா என்று கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் குதிரை இல்லை, இது உங்களுடைய தோழர் உமர் அல் ஃபாரூக் அவர்களுடைய மாளிகை என்று கூறினார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே உங்களுடைய வீட்டை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன், நுழையலாம் என்று ஆசைப்பட்டேன், உங்களுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது என்று சொல்ல உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுவிட்டு சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய வீட்டுக்கு நீங்க வராமல் உங்களை விட ஒரு பெரிய விஐபி எனக்கு யார் என்று கூறி அழுதார்கள் என்பதாக வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த சொர்க்கத்துடைய மாளிகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தினந்தோறும் ஃபரத் அல்லாத உபரியான தொழுகைகளை 12 ரக்அத்துகள் தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அருமையானவர்களே, இறுதி கட்டத்திலே ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்து விடுகிறார். மூசாவை விடக்கூடாது, மூசா கூறுவதின் காரணத்தால் பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஆர்வம் பிடித்த ஃபிரௌன் இறுதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்த ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சூரத்து ஷூரா இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். இந்த நேரத்திலே தருத்துகிறார், முஹர்ரமுடைய ஆஷூராவுடைய நாளிலே, அதுவும் ஃபஜ்ருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்துகிறார். ஓடி 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 இறுதியிலே கடல் வந்து விட்டது. என்ன செய்வது? மக்கள் எல்லாம் பதட்டம் அடைந்து விட்டார்கள். فلما تراءى الجمعان قال اصحاب موسى انا لمدركون. மக்கள் பார்க்கிறார்கள் ஃபிரௌனுடைய பட்டாளம், ராணுவம், ஆயுதங்கள் தன்னை நெருங்குவதை பார்த்தவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உடன் இருந்த முஸ்லிம்கள் பதட்டம் அடைந்து சொன்னார்கள், இன்னா லமுதரகூன். மூசாவே அலைஹிஸ்ஸலாம், நாம் முடிந்தோம், அவ்வளவுதான், நாம் சாக போகிறோம், நம்மை இப்போது ஃபிரௌன் கொன்று விடுவான், முடிந்து விட்டது நம்முடைய வாழ்க்கை என்று பதட்டமடைய சகோதரர்களே, எப்படிப்பட்ட சூழல்! அந்த நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மக்களே அவ்வாறு இல்லை, ஏன் பதட்டம் அடைகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். நிச்சயமா அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள். அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை,
அல்லாஹ்வை சார்ந்து இருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உமை தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன். அல்லாஹ்வின் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்கல் கொண்டார்கள். தண்ணீரை தேடி ஓடினார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையிலே ஓடினார்கள். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கியாமத் நாள் வருகின்ற வரத்துக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு நீர் தான் ஜம்ஸமுடைய நீர். காரணம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள். நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ்வை சார்ந்து நீங்கள் இருங்கள். கஷ்டமா சோதனையா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை வையுங்கள். ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், சத்தியமாக நாம் முஃமின்களுக்கு உதவி செய்வோம். வல யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுரு, யார் அல்லாஹ்வின் தீனுக்காக பாடுபட்டார்களோ சத்தியமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வார். யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபட்டார்களோ, உழைத்தார்களோ, பொருளாதாரம் வழங்கினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சத்தியமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேலை செய்யறோம், ஏகத்துவத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். நம்ம முஃமின்களா இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. பத்ருடைய போரிலே முஸ்லிம்கள் குறைவு, எதிரிகள் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார். விடிய விடிய தொழுதார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகை, பிரார்த்தனையில கடுமையாக ஈடுபட்டார்கள். நம்பிக்கை இருந்தது. பத்ருடைய போரில் அல்லாஹ் தஆலா வெற்றியை வழங்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக குறைஷிகள் துரத்தினார்கள் பெருமானாரை. அபூ சுஃபியான் கஅபத்துல்லாஹ்வுடைய அருகில் உள்ள ஹத்தீமுடைய கல்லுக்கு மேலாக இருந்த அபூ சுஃபியான் அறிவிப்பு செய்தார், யார் முஹம்மதுடைய தலையை தனியாக கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு 100 வெள்ள ஒட்டகம் வழங்கப்படும் என்பதாக அபூ சுஃபியான் அறிவிப்பு செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே மக்காவில் உள்ள சௌர் என்ற குகையிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே குறைஷிகள் பெருமானாரை தேடி தொழாவி இறுதியாக சௌருடைய குகைக்கு மேலாக ஏற ஆரம்பித்து விட்டார்கள். சௌருடைய குகை எப்படி இருக்கும்? குறைஷிகள் தேடி 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 கடைசியில பெருமானாரை கொலை செய்வதற்காக சௌருடைய குகைக்கு மேல இருப்பாரோ அப்படின்னு சொல்லி மேல ஏறிட்டாங்க. ஹிராவுடைய குகையை பொறுத்தவரை 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை ஏறிடலாம், போனவங்களுக்கு தெரியும். சௌருடைய குகை என்பது 3 மணி நேரம் அவங்க ஏறுறாங்க. எவ்வளவு வெறித்தனம் குறைஷிகளுக்கு! ஏறிட்டாங்க 3 மணி நேரம். அன்னைக்கு அவங்க ஏறதால சாதாரண விஷயம், இன்னைக்கு போறவங்க ஏறுறத பாக்குறோம். 3 மணி நேரம் ஏறிட்டாங்க. மேல ஏறி சௌருடைய குகையுடைய செட்டப் அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கியிருக்காங்கன்னா, உள்ள யாரோ உட்கார்ந்து இருந்தாங்கன்னா வெளியே நின்று பார்த்தா தெரியாது. வெளிய நின்று அந்த குகை தெரியும், அந்த நுழைவாயு தெரியும். உள்ள போய் பார்த்தாதான் உள்ள யாரா இருக்காங்களான்னு தெரியுமே தவிர வெளியே நின்று பார்த்தா உள்ள யாரும் இருந்தாலும் தெரியாது. குறைஷிகள் மேல ஏறிட்டாங்க. மேல ஏறி பேசிக்கிட்டாங்க. 3 மணி நேரம் மேல ஏறிட்டு அந்த நுழைவாயிலுக்கு வெளியே நின்று குறைஷிகள் பேசுறாங்க, இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்க மாட்டாரு, உள்ள ஒரு செகண்ட் உள்ள போயிருந்தா தெரிஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தவறு. நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இவ்வளவு தூரம் ஏறி அந்த குறைஷிகள் வெளியே நின்று பேசிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் ஏறி இருப்பாரா? வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். இவங்க பேசிட்டே ஏறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்குது. இவ்வளவு தூரம் ஏறி இருக்க மாட்டாங்க, வாங்க கீழே போயிடுவோம், வேற எங்கேயோ போய் தேடுவோம் சொல்லி மேல ஏறிய குறைஷிகள் கீழே இறங்கி போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதட்டம் அடைந்தார்கள். என்ன பதட்டம்? அல்லாஹ்வின் ரசூலே, நம்மை கொன்று விடுவார்கள் குறைஷிகள், அவ்வளவுதான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டம் அடைந்தார். நம்ம முடிஞ்சு அல்லாஹ்வின் ரசூலே, முடிஞ்சு குறைஷிகளுடைய பேச்சு சத்தம் கேட்குது, அவ்வளவுதான் என்று பதட்டம் அடைந்தார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபா பக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, கவலைப்படாதீர்கள். லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். ஏன் பதட்டம் அடைகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? லா தஹ்சன், கவலை வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேலை செய்கிறோம், இஸ்லாமிய பணியை செய்கிறோம், அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விடுவானா?
ஆகவே கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை குர்ஆனிலே சொல்லும் பொழுது فأنزل الله سكينته عليهم وأيده بجنود لم تروها. அல்லாஹ் சொல்கிறான் فأنزل الله سكينته عليهم, அந்த குகையில் அவர்களுக்கு நிம்மதியை இறக்கி வைத்தோம். எந்த கவலையும் இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் நிம்மதியாக அந்த குகையில அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். சொல்றாங்க பாருங்க, மன அமைதி, எந்த பதட்டமும் இல்ல, எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக அந்த குகையிலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم لجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டே வருகின்றான். அந்த நேரத்தில் அந்த மக்கள் பதட்டமடைந்தார்கள். இன்னால முதுரக்கு, மூசாவே நம்மை ஃபிரௌன் கொன்று விடுவான் என்று அந்த மக்கள் பதட்டமடைய, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்லா, மக்களே அவ்வாறு இல்லை, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, நிச்சயமா அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், ஆகவே பதட்டமடையாதீர்கள் என்று சொல்ல, இந்த ஈமான் அல்லாஹ் அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த ஈமான் அல்லாஹ் அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. அபூ ஜஹல் பத்ருடைய போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து 3 முறை கூறினான், முஹம்மதே, இந்த போரிலே உம்மை நாம் கொன்று விடுவோம். கொலை மிரட்டல், கொலை மிரட்டல், இந்த போரிலே உம்மை கொலை செய்து விடுவோம் முஹம்மதே, உன்னுடைய சாப்டர் க்ளோஸ் என்று அபூ ஜஹல் கத்திக் கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படவில்லை, பதட்டமடையவில்லை. 3வது முறை அபூ ஜஹல் குறைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலா அல்லாஹி ஃபலயதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் விதித்ததை தவிர, அல்லாஹ் விதித்ததை தவிர, விதியில் எழுதப்பட்டதை தவிர யாராலும் எவராலும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹுவ மௌலானா, அவனே பாதுகாவலன். வ அலா அல்லாஹி ஃபலயதவக்கலில் முஃமினூன், முஃமின்களாகிய நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலை பார்த்து சொன்னார்கள். இன்னானது பத்ர் போர் முடிஞ்சவன் அபூ ஜஹல் ஜனாசாவாக செல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தான வீடு திரும்பினார்கள். சொல்ல, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறார், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். இந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு பிடித்து உடனே அல்லாஹ் வஹ்யை இறக்கினான். ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன் யத்ரிப் பிஅஸாக்கல் பஹர். மூசாவே அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சியை எடுத்து இந்த கடலிலே ஓங்கி அடியுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான். நம்மளால எப்படி யோசிச்சிருப்போம், கை குச்சி வச்சு கடல் அடிச்ச கைதான வலிக்கும், சைத்தானுடைய சிந்தனை நம்மளுடைய இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதையும் யோசிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டார், உடனே அவ்வளவுதான், உடனே கீழ்ப்படிவது அவ்வளவுதான். அங்கே சிந்திப்பதற்கு இடமில்லை, அனுமதி இல்லை, உடனே அடித்தார்கள். கடல் பல வழிகளாக கடந்து விட்டது, பல வழிகள் கொடுத்து விட்டது கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் இருந்த முஸ்லிம்களும் கடல் வழியாக பிற நாட்டுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஜைனா மூஸா வமன் மஅஹு அஜ்மஈன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த முஸ்லிம்களையும் நாம் பாதுகாத்தோம், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். சும்மா அக்ரக்னல் ஆഖരീன், அதற்கு பிறகு ஒரு ஃபிரௌனையும் பட்டாளத்தையும் நாம் அழித்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ذلك لآية وما كان أكثرهم مؤمنين وإن ربك لهو العزيز الرحيم.
அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பாடமும் படிப்பினையும் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்க சில பேர் சொல்றத பார்க்கலாம், பாய் நமக்கு ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், அதுதானே ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், இல்லாட்டி வாழ முடியாது இந்தியால சொல்றாங்களா இல்லையா? ஃபிரௌன் எல்லாமே இருந்துச்சு, அதுதானே ஃபிரௌன் ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, ராணுவம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இந்த ஆட்சி கடைசியில அபூஜாலுடைய ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, ராணுவம் இருந்துச்சு, ஒட்ட கருந்து சாப்பிட்டா பசங்கள என்ன போச்சு? அதுதானே சொல்லு. முதலில் ஈமான் இருந்தால் எங்க இருந்தாலும் வெற்றி. எகிப்தியை ஆட்சி செய்தான் ஃபிரௌன். இன்னானது நீரால் அல்லாஹ் மூழ்கடித்து விட்டான். ஹத்தா இதா அதரகஹுல் கர்க், நீரால் மூழ்கடித்து விட்டான் ஃபிரௌன். சேத்துக்குள்ள அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தார். வாழ்வதற்கு அடிப்படை ஈமான் தானே தவிர ஆட்சி அதிகாரம் எல்லாம் இல்லை. ஈமான் இருந்தால் எந்த காலகட்டத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து விடும். கடைசியில ஃபிரௌன் சாகக்கூடிய அந்த நேரத்துல ஆமனத் அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி கலிமா சொல்கிறான், அல்லாஹ்வே உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, வஅன மினல் முஸ்லிமீன். இப்ப முஸ்லிம் ஆயிட்டு அல்லாஹ் இந்த ஈமானை ஏத்துக்க. சாகக்கூடிய அந்த நேரம் தொண்டை வரை தண்ணி வந்து விட்டது, இன்னும் அவ்வளவுதான் முடிச்சு. அந்த நேரத்தில் சொல்கிறான், ஆமனத் அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி, அல்லாஹ்வே உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, அன மினல் முஸ்லிமீன், இப்ப நான் உனக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிட்டேன், என்னை ஏற்றுக்கொள் என்று கதறுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு உனக்கு இப்போதுதான் நேரம் வந்ததா? எல்லா அநியாயமும் அக்கிரமத்தையும் வேணும் என்று செய்துவிட்டு எவ்வளவு அத்தாட்சிகளை என்னுடைய நபி உனக்கு காமித்தார், நான் காமித்தேன். அப்போதெல்லாம் மறுத்து முஸ்லிம்கள் எல்லாம் கொன்று குவித்து விட்டு என்னுடைய நபியிலே கொலை செய்வதற்காக வந்து இப்போது சாகக்கூடிய நேரத்தில் தான் உனக்கு கலிமா நினைவுக்கு வந்ததா? உன்னுடைய ஈமானை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வருத்திருக்கான். சகோதரர், உன்னுடைய ஈமானை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா மறுத்து விட்டால் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களே, அந்த ஃபிரௌனுக்கு கிடைக்காத அந்த ஈமானை பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். எல்லா நாளும் டெய்லி தொழுகணும். இந்த முஹர்ரம் மாசத்துல யாருக்கு பள்ளிவாசல் நிறையதா யோசிச்சு பாருங்க, கிடையாது. எத்தனை பேர் இந்த முஹர்ரமுடைய நோன்பை நம்ம வைக்கிறோம், ஆஷுராவுடைய நோன்பை எத்தனை மக்கள் வைத்தோம், தாசுவா என்று சொல்கின்ற 9வது நாளுடைய நோன்பை எத்தனை மக்கள் வைத்தோம். சிலருக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் எல்லா நோன்பு வைக்கிறதுக்குண்டான தாக்கம் இருந்தாலும் நான் நோன்பு வைக்கலைங்க, நம்ம நோன்பு வைக்கல. பாக்குறோமா இல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உதவியின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அந்த நோன்பை வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் அந்த நோன்பை வைத்தார்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு கூட அந்த நோன்பை வைத்தார்கள். ரமதானுடைய நோம்பிற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரமுடைய நோம்பிற்கு அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்ற செய்திகள் எல்லாம் தெரிந்தும் கூட அந்த நோன்பை வைப்பதற்கு என்னுடைய உள்ளத்தில இடம் இல்லை என்றால், உடம்பு சரியில்லை முடியலன்னா அது வேற விஷயம், அனுமதி இருக்கிறது. எல்லாம் இருந்தும் வேணும் என்று அந்த நோன்புகளை இபாதத்துகளை புறக்கணிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? சொல்ல ஈமான், அமல், தஅவா, சபர், இதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கும். ஈமான், அமல், தஅவா, சபர். வல் அஸ்ர், அந்த சூராவில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ஈமான், அமல், தஅவா, சபர், இந்த நாளும் இருந்தால்தான் வெற்றி, உதவி. நபிமாரிடத்திலே அவையெல்லாம் இருந்தது. நம்மிடத்திலே ஈமான் சரியில்லாத காரணத்தால் அமல் இல்லை, அமல் இல்லாததன் காரணத்தால் தஅவா இல்லை, தஅவா இல்லாததன் காரணத்தால் சபர் இல்லை. அடிப்படை இஸ்லாத்தை விட்டு ஈமானிய பலகீனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீனங்கள் வர வர, மீடியாக்கள் அதிகரிக்க அதிகரிக்க, காலங்கள் செல்ல செல்ல மஸ்ஜிதுகள் அதிகரிக்கிறது. ஆனால் தொழுவதற்கு ஆள் இல்லை, இபாதத் செய்வதற்கு ஆள் இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலே எத்தனை மஸ்ஜிதுகள் இருந்தது கோயம்புத்தூரிலே? இப்போது மொஹல்லாவில் ஒரு மொஹல்லாவிற்கு 4 பள்ளி இருக்கிறது. 4 பள்ளியிலும் தொழுவதற்கு ஆள் இல்லை, கட்டணம் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. இந்த நிலையை நமக்கு மீண்டும் நீடித்தது என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், எப்படி நபிமார்களுக்கு நாம் உதவி செய்தோமோ முஃமின்களே, அதை போன்று உங்களுக்கும் ஈமான் இருந்தது என்றால், அமலு சாலிஹ் இருந்தது என்றால், தஅவா சபர் இருந்தது என்றால்,
நபிமார்களுக்கு நாம் எப்படி உதவி செய்தோமோ அதை போன்று உங்களுக்கும் நாம் உதவி செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கொஞ்ச நேரத்தில் நபிமார்கள் வரமாட்டார்கள் பூமியிலே, இனி சஹாபாக்கள் வரமாட்டார்கள். தீனுடைய வேலையை எடுத்து செய்வது நம் மீது கடமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு நான் தொழுகையாளிகள் ஆக்கி இருக்கிற, எத்தனை இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்திருக்கிற நாடு, எத்தனை பேருக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்திருக்கிற, தீனுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன உதவி செய்திருக்கிறேன் யோசித்து பாருங்கள். எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பது எப்படி சாத்தியம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, என்னுடைய தீனுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள், தீனுக்காக பாடுபடுங்கள் நபிமார்களை போன்று. அவ்வாறு நீங்கள் செய்தால் யன்சுருக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், வ யுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதத்தை இந்த பூமியிலே நான் நிலைநிறுத்த செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்திற்காக பணி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அனைத்து நபிமார்களுக்கும் மத்தியில் ஒருவராக அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாவிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. காசா, பாலஸ்தீன மக்கள், உலக மக்கள் எங்கெல்லாம் கஷ்டத்திலும் சிரமத்திலும் வாழ்கின்றார்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நமக்கு உதவியை பாதுகாப்பையும் வழங்குவானாக. நாம் இழந்த பாபர் மஸ்ஜிதை, மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்தில் வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.